வணக்கம். இங்கே பார்க்குறது ஒரு ஜூபிட்டர் 1 டன், ஒரு 7 மாத வண்டி, டிவிஎஸ் ஜூபிட்டர் 1 டன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வைக்கிற பற்றி தான் பேச போகிறோம். ஏற்கனவே 125 போட்டிருப்போம். இது நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய இன்ஜினே வந்து 125 மாதிரி இருக்குது, ஆனால் 1 டன் இன்ஜின். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். ஏற்கனவே இந்த 125ல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கை வச்சு லிஃப்ட் பண்ண சொல்லியிருப்போம். அதை விட இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக போட்டிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாம். இதுதான் மெத்தடு. ஃபஸ்ட்டு அவுக்க வேண்டிய ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இந்த ஸ்க்ரூ அவுத்தணும். ஸ்டார் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், இதை அவுத்தணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாரன் சுவிட்சுக்கும் இந்த பார்த்தா தெரியுது. இந்த இடத்துல ஒரு M6 போல்டு, சாதா 10ஆம் நம்பர் போல்டு வரும். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்டர் சுவிட்சு கீழையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆம் நம்பர் போல்டு வரும். இது ரெண்டு அவுத்துறோம். ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு போல்டு அவுத்துறோம். அடுத்தது விஷயம், இதுக்குள்ளே 2 ஸ்க்ரூ இருக்கும். எப்படி லிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல விரல் வச்சோ அல்லது ஒரு மெலிசு கனெக்டர் வச்சோ லிஃப்ட் பண்ணுறோம். இப்போ நான் அவுத்ததுனால ஈஸியாக வருது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பயப்படாமல் வருங்க. இதை லிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை இந்த கார்னரில் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணிங்கன்னா லிஃப்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சைடும் லிஃப்ட் ஆகும். இவ்வளோ தான். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஃபிட்டிங் வருது அப்படின்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் இந்த இடத்துல வரும். இதற்கான ஃபிட்டிங் பார்த்தா 3 கொடுத்துருக்காங்க, தெரியுது. ஃபஸ்ட்டு ஃபிட்டிங் இந்த இடத்துல வரும். ரெண்டாவது ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபிட்டிங் வரும், இதில் ஒரு ஃபிட்டிங் வரும். இது 3 தான் மெயின் ஃபிட்டிங். இது இல்லாமல் இதில் சின்ன சின்ன கிளிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தா வரிசையாக சின்ன சின்ன கிளிப் 1 2 3 4 5 வரிசையாக 6 இந்த மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கே உட்காரும்னா, வண்டி வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கணும். அந்த ஹெட்லைட் கவுல் வந்து வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த இன்செட்ஸில் உட்காரும். வரிசையாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் உட்காரும். இதில் உட்காந்தால் தான் இதில் வந்து அந்த கிரின்னு வைப்ரேஷன் வராது. இவ்வளோ தான் அந்த ஹெட்லைட்டை வைக்கக்கூடிய மெத்தட். ஏற்கனவே நம்ம 125 போட்டிருந்தோம். அது நிறைய வரவேற்பு பெற்றது. ஒரு சில நண்பர்களுக்கு தெரியும், ஒரு சில நண்பர்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அவுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே 2 ஸ்க்ரூ இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இங்கே ஒரு ஸ்க்ரூ வருது, அடுத்து இங்கே ஒரு ஸ்க்ரூ வருது. இது ரெண்டையும் அவுத்துட்டோம்னா வழக்கம் போல் இந்த ஹெட்லைட் கவுல் தனியாக வந்துடும்.